ஹாய் ஹலோ ட்ரேடர்ஸ். நான் டெலகிராம் சேனலில் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். மார்க்கெட் வந்து 25,500 மார்க்கெட் போயிட்டு ரீச் ஆகணும் அப்படிங்கிறத நான் 2 டேஸ்க்கு முன்னாடியே சொல்லியிருந்தேன். நிஃப்டி வந்துட்டு 25,500க்கு ரீச் ஆகணும். அதுக்கப்புறம் அங்கே ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்தா மட்டும்தான் செல்லு, மற்றபடி அங்கே நம்ம பை மட்டும்தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுங்கிறத நான் வந்துட்டு 15th அன்னைக்கே நான் சொல்லியிருந்தேன். 1:35 PM அன்னைக்கே டெலகிராம் சேனலில் இந்த மாதிரி அப்டேட்ஸ் வந்து கிடச்சிக்கிட்டே இருக்கும். டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நாளைக்கான வியூ வந்து பார்த்திங்கன்னா இந்த 4 ஹவரோட டிமாண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அகெயின் வந்து பார்த்திங்கன்னா பை தான் ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். ஸோ 25,637 இந்த ஏரியா இருக்குல்ல, இந்த ஏரியாவிலேருந்து கொஞ்சம் ஒரு கரெக்ஷன் வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இந்த லிக்விடிட்டி இப்படி எடுத்துகிட்டு இப்படி கரெக்ஷன் வந்து இந்த டிமாண்ட்லேருந்து மறுபடியும் ஒரு கன்ஃபர்மேஷன் பார்த்து நம்ம அகெயின் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பை தான் ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். அந்த 25,637லேருந்து ஒரு சின்ன ஒரு கரெக்ஷன் வரும். அகெயின் இந்த டிமாண்டுக்கு வரட்டும், மறுபடியும் நம்ம பை ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். இங்கேருந்து இங்கே வரக்கூடிய ஒரு மூமெண்டம்ங்கிறது ஒரு ஹை ரிஸ்கியான ஒரு செல் என்ட்ரி. ஏன்னா மார்க்கெட் இப்போ புல்லிஷில் இருக்குது. இந்த என்ட்ரி ஒரு ஹை ரிஸ்கி ஒரு என்ட்ரி, ஹை ரிஸ்கி செல் என்ட்ரி. ஸோ ட்ரை பண்ணுறதா இருந்தால் ட்ரை பண்ணலாம். ஒன்லி ரிஸ்க் டேக்கர்ஸ் மட்டும்தான். ஸோ ஒரு சின்ன கரெக்ஷனுக்காக இந்த டிமாண்டுக்கு மார்க்கெட்டு வரணும். ஸோ அதை பேஸ் பண்ணி ஒரு செல் என்ட்ரிக்கு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம். கொஞ்சம் ரிஸ்கியான என்ட்ரி, ஹை ரிஸ்க் என்ட்ரி கூட. நிஃப்டி ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ஏரியம் இதுதான். இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா டே டைம் ஃப்ரேமோட சப்ளை நான் ஆல்ரெடி ட்ராப் பண்ணியிருப்பேன். பளிச்சின்னு சொல்லிட்டு பாடி க்ளோஸ் போயிட்டு ஆகிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் இந்த சப்ளைங்கிறது நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறதில்ல, டெலீட் பண்ணியாச்சு. இந்த நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறது ஒரே ஒரு 4 ஹவர் டிமாண்டு மட்டும்தான். இந்த 637 ஒரு செல் ஏரியா, மறுபடியும் இந்த 26,284 டே டைம் ஃப்ரேமோட ஒரு சப்ளைக்கும் ஒரு வீக்லியோட ஒரு சப்ளைக்கும் மார்க்கெட் போகுமாங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். வரக்கூடிய நாளில் பார்ப்போம். ஸோ நாளைக்கு நான் ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ஒரே டிமாண்ட் இந்த 4 ஹவரோட டிமாண்ட், இந்த ஏரியாவிலேருந்து ஒரு சின்ன செல். அகெயின் பேங்க் நிஃப்டிக்கும் பார்த்திங்கன்னா சேம் அதே 4 ஹவர் தான். சேம் அதே 4 ஹவர்லேருந்து மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் ரெக்கவரி ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. மறுபடியும் இங்கேருந்து இப்படி ரெக்கவரி ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ பார்ப்போம், இங்கே வரட்டும். இதுக்கப்புறம் ஒரு கன்ஃபர்மேஷனுக்கு அப்புறம் பை நம்ம பார்க்கலாம். இந்த லிக்விடிட்டி எல்லாமே எடுத்ததுக்கு ஒரு சின்ன கரெக்ஷனுங்கிறது கண்டிப்பாக இருக்கும். இந்த லிக்விடிட்டிலாம் எடுத்ததுக்கு. ஸோ அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டிலையும் பார்த்திங்கன்னா அதே ஒரு ட்ரெண்ட் லைன் லிக்விடிட்டி அங்கே இருக்கும். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லிக்விடிட்டிலாம் எவ்வளோ பவர்ஃபுல்லுங்கிறது நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியும். சேம் இந்த லிக்விடிட்டி வந்து பார்த்திங்கன்னா அழகாக எடுத்துருச்சு. இதுக்கான கரெக்ஷன், சின்ன கரெக்ஷன் இந்த டிமாண்ட் வரைக்கும் இருக்கும். ஸோ நிஃப்டி, பேங்க் நிஃப்டி அவ்வளோதான். ஸோ மிட் கேப்பும் நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. ஸோ மிட் கேப்பும் சேம் அதே 4 ஹவர் தான். சேம் நாளைக்கான இந்த 4 ஹவரில் இன்கேஸ் வந்து ட்ரிகர் ஆகுதா, அகைன் நம்ம பை ஃபோக்கஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ராடே ஸ்டாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்போலோ ஹாஸ்பிட்டல் ஒரு ட்ரையாங்கல் பேட்டர்ன். ஸோ டாப் சைடில் பிரேக் அவுட் ஆகுதுன்னா ஃபஸ்ட்டு நம்ம ஃபோக்கஸ் பண்ணக்கூடியது அப் சைடில் பிரேக் அவுட் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இங்கே மேலே பிரேக் அவுட் ஆகுதுன்னா இங்கே மேலே போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இல்லை டவுன் சைடில் பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னா இங்கே டவுன் சைடு வரதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இது செகண்ட் ஒன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மாருதி வந்து பார்த்திங்கன்னா சேம் அதே தான். ஒரு நல்ல ஒரு கன்சல்டேஷன். அப் சைடும் பிரேக் அவுட் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது, டவுன் சைடும் பிரேக் அவுட் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ட்ரையாங்கல் பேட்டர்ன் பிரேக் அவுட்டு. ஸோ ஃபோக்கஸ்டாக இருங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெகுலராக வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு நமக்கு தெரியும். இந்த சில ஸ்டாக்ஸ்லாம் வந்துட்டு ஹோல்ட் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருப்பேன். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இந்த டைட்டன் ஸ்டாக்கு ஸோ இதெல்லாம் நான் சொல்லியிருப்பேன். மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5% கொடுப்போம். அதேமாதிரி ஏஷியன் பெயிண்ட்டு பார்த்திங்கன்னா இதெல்லாம் அழகாக மார்க்கெட் இது வரைக்கும் போகணுங்கிறது நான் சொல்லியிருப்பேன். எக்ஸாக்டாக மார்க்கெட்டுங்கிறது ரீச் ஆகிட்டுருக்கு. இதுவுமே நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஐசிஐசிஐ பேங்க்குமே நான் சொல்லியிருப்பேன். ஸோ ஐசிஐசிஐ பேங்க்குமே பார்த்திங்கன்னா ஒரு பர்சன்டேஜ் ரெகுலராக வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு இதை ஸ்விங்காகவே ஹோல்ட் பண்ணுங்கிறத நான் சொல்லியிருப்பேன். எக்ஸாக்டாக மார்க்கெட்டுங்கிறது மூவ்மெண்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கோல்டோட வியூ சொல்லிவிடுவோம். கோல்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா கோல்டு இப்போதைக்கு ஒரு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் பை தான் சொல்லிவிட்டு அழகாக போயிட்டுருக்கு. மறுபடியும் இந்த டிமாண்டுக்கு மறுபடியும் நம்ம பை ஃபோக்கஸ் பண்ணலாம். அதே மாதிரி ஜிபிபிஎஸ்டியும் யூரோஎஸ்டியுமே நான் சொல்லியிருந்தேன். எக்ஸாக்டாக ஹையர் டைம் ஃப்ரேம்லேருந்து மார்க்கெட் டே டு டே போய் ஆகணும்னு சொல்லிட்டு அழகாக ட்ரிகர் ஆகி கன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்து மார்க்கெட் அழகாக ரீச் ஆகிட்டுருக்கு. யூரோஎஸ்டியுமே சொல்லியிருந்தேன், அழகாக ட்ரிகர் ஆகி அதுவுமே நம்மளோட சப்ளை நோக்கி போயிட்டுருக்கு. ரெகுலராக வீடியோஸ் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த யூரோஎஸ்டி, ஜிபிபிஎஸ்டி எல்லா வியூவுமே வந்து நான் கொடுத்துருப்பேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா க்ரூட் ஆயிலுமே கேட்குறீங்க நிறைய பேர். ஸோ க்ரூட் ஆயில் ஒரு இன்ட்ராடே செட்டப்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த 5 to 14 வந்துச்சுன்னா ஒரு 1 ஹவரோட சப்ளை. இந்த 5 to 14 வந்துச்சுன்னா மறுபடியும் நமக்கு செல் நம்ம ட்ரை பண்ணலாம். மறுபடியும் மார்க்கெட் இங்கே வந்துச்சுன்னா இங்கேருந்து மறுபடியும் ஃபால் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. க்ரூட் ஆயிலோட வியூ மற்றது எல்லாமே ஹையர் டைம் ஃப்ரேம் தான். ஒரு ப்ராப்பரான ஒரு செட்டப் இல்லை. இந்த டிமாண்ட்லேருந்து மறுபடியும் ரெக்கவரி தான் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சில்வர்லாம் ஆல் டைம் ஹை தான். ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்ப்போம். ஸோ லைக் பண்ணிவிட்டு வீடியோ வாட்ச் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.